ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு முரியா டெக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வந்துட்டு DaVinci Resolve யூஸ் பண்றீங்கன்னா, அதுல ஆடியோ ஃபைல மட்டும் எப்படி தனியா எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம முரியா டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, தேவையான ஃபைல் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல உள்ள இந்த ஆடியோ ஃபைல மட்டும் பார்த்தீங்கன்னா, தனியா எக்ஸ்போர்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபைனலா பார்த்தீங்கன்னா, டெலிவரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இதுல ஆடியோ ஒன்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஃபார்மட் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபைல் நேம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லொகேஷன் எங்க சேவ்னு சொல்லி கேட்கும். அதையுமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ ஆடியோன்னு இருக்கும். ஆடியோ ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆடியோ வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் போயிட்டு MP3 போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஆட் டு ரெண்டர் குயிஸ்ன்னு இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் குயிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்க ஆடியோ ஃபார்மேட் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கும். இங்க கீழே பாத்தீங்கன்னா ரெண்டர் ஆல் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஆடியோ ஃபார்மேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரிங் ப்ராசஸ்ல இருக்கும். ஒன்ஸ் ஃபினிஷ் ஆயிட்டு அப்படின்னா உங்களுடைய ஆடியோ மட்டும் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம முரியா டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.